திமுக என்ன பண்ணுது, இங்க வெளியில இந்த மீடியா வேர்ல்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க, இந்த மீடியாவை கவர் பண்றவங்களுக்கு இந்த திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா எவ்வளவு மோசமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பட் வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்க, ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க, இன்னும் நான் டச் போனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இத மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா, இத மாதிரி ஆர்ப்பாட்டம் மூலமா தான் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு பக்கத்துல இருக்காங்க, ஒரு டவுன்ல இருக்காங்க, பெருசா மொபைல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு நபர் அப்படின்னா, அந்த டவுன்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா ஏன் நடக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்னப்பா இது கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிறப்போ இத மாதிரி திமுக ஆட்சியில இத மாதிரிலாம் நடந்துருச்சா, அதுக்கு எதிரா இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இத மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய போகும். அவங்களுக்கு தெரிய போச்சுன்னா அவங்க போயிட்டு 100 நாள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே எலெக்ஷன் வரைக்கும் இருக்காது. அத மாதிரி எங்கேயாவது கூட்டம் போடுவாங்கல்ல, உட்காந்து பேசுவாங்கல்ல, அப்படி பேசுறப்போ திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பேர் வந்து கோபமா இருக்காங்க, அங்க பாரு கூட்டம் நடக்குது, இங்க பாரு கூட்டம் நடக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக ஒரு அலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை உருவாக்க வேண்டியது அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியோட இந்த என்டிஏ அலைன்ஸோடைய கடமை. திமுகவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலைய தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டியது அவங்க செஞ்ச கடமை. அதை செஞ்சாதான் அவங்களுடைய பிறவி பலன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதை செஞ்சு இந்த திமுக கிட்டே இருந்து மக்களை காப்பாத்தாம விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தா இப்படி எல்லாம் பேச முடியுமா அப்படின்னு தெரியல. இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் திமுக மீடியாக்களா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மீடியாவே இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை திமுக உருவாக்கிடுவாங்க. சோ இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இந்த நிலைக்கு கொண்டு போய் மக்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு முன்கூட்டியே இந்த ஆர்ப்பாட்டம் எடுக்கிறாங்கல்ல அந்த அதிமுக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து, சோ அது ஒரு நல்ல விஷயம். அதை தொடர்ந்து செய்யணும், ரொம்ப வீரியமா செய்யணும், எல்லா ஏரியாவிலையும் செய்யணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்.